ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன் அக்வாரிஜியா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் ஃபிஷ் ஓட கேர், அதோட ஃபீடிங், அது என்ன மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷு, அதை எப்படி நம்ம கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேசிக்காக ஆஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் அமெரிக்கன் சிக்லெட் ஃபேமிலி சேர்ந்து, சரிங்களா? இந்த ஃபிஷ்ஷஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆல்பினோ, டைகர் ஆஸ்கர், காப்பர் ஆஸ்கர், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? இத்தனை டைப்ஸ் இருந்தாலும் பேசிக்காக வைல்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டைகர் ஆஸ்கர் மட்டும்தான். ஓகே, இதுக்கு எப்படி இப்போ என்ன ஃபீட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே இருக்கும். பாண்டில் இருக்கிற ஃபிஷ்ஷில் கட்டெரும்பு முத கொண்டு பள்ளி வரைக்கும் எடுக்கும். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேஸ்ட்டும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபில்டர் வச்சுக்கணும். அப்படி ஃபில்டர் வைக்க முடியலை அப்படிங்கிறவங்க, இப்போ என் ஸ்விமிங் பாண்டில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் கிடையாது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுவேன், சரிங்களா? ஒரு 20% வாட்டர் சேஞ்ச் டெய்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதுக்கு மோஸ்ட் ஆஃப் பில்லட்ஸ் எடுக்கும், இன்ஜெக்ட்ஸ் எடுக்கும், லைஃப் ஃபிஷஸ் மோஸ்ட்டாக எடுக்கும். அதுக்கப்புறம் இது டேங்க்கில் வளர்த்துறத விட சிமெண்ட் பாண்டில் வளர்த்துறது ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருக்கும், சரிங்களா? இரிடேசன்ட் ஷார்க், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஸ்கர் ஃபிஷ் டேங்க் மேட்ஸ். இது வந்து ஒரு கேட்ஃபிஷ் ஃபேமிலி, சரிங்களா? இது வந்து ஒரு கேட்ஃபிஷ் ஃபேமிலி. அதுவும் இல்லாமல் ஒரு பெஸ்ட் ஆஸ்கர் டேங்க் மேட்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு டியூ டு இட்ஸ் சைஸ். இது வந்து ஒரு 2 to 3 அடியில் நார்மலாக கண்டிப்பாக வளர்ந்துடும், சரிங்களா? ஒரு பெரிய அக்வாரியம், பெரிய பாண்ட், சிமெண்ட் பாண்ட் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபிஷ்ஷை வாங்கணும். இல்லாட்டி பெரிய டேங்க், கிளாஸ் டேங்கை விட சிமெண்ட் டேங்க் வந்து ப்ரெஃபரபிளி நல்லாயிருக்கும். கான்விக் சிக்லெட் இன்னொரு நல்ல டேங்க் மேட் ஆஸ்கருக்கு. ஒரு 2 இன்ச் பெரிய சைஸில் ஆஸ்கர் வாங்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே சைஸில் வாங்கி விடாதீங்க. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கான்விக் சிக்லெட் வந்து ரொம்ப 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 அக்ரெசிவ் ஆஸ்கரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஆஸ்கர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கான்விக் சிக்லெட் வந்து அது பக்கத்தில் போகாது. இதோட மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபீமேல், உடம்புல கலர் இருக்கும். இதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மேல், ஹம்பு கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்கும், உடம்புல கலர் அவ்வளோக்கா இருக்காது. இது வந்து ஆல்பினோ டைப். இன்னொன்று ஜீப்ரா டைப் இருக்குது, சரிங்களா? இதுதான் வந்து ஜீப்ரா டைப்பு. இது வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஃபிஷ், சரிங்களா? ஒரு பாட் எடுத்து நீங்கள் வந்து அந்த பாண்டில் வச்சுட்டீங்க, இல்லை அந்த டேங்க்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் பேரப் ஆகி அதோட டெரிட்டரியை கருதிக்கும், சரிங்களா? அந்த டெரிட்டரிக்குள்ளே வேறு எந்த ஃபிஷ்ஷையும் விடாது, சரிங்களா? நீங்கள் ஆஸ்கரே வச்சுருந்தாலும், அரவானாவே வச்சுருந்தாலும், ப்ரைஸ் பொறிச்சிருச்சு, எக் லே பண்ணிச்சுன்னா செம அக்ரெசிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஸ்கருக்கு நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும். பாக்கோ ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கருக்கு ஒரு நல்ல டேங்க் மேட்டாக அமையும். இது பார்க்குறக்கு பிரானா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரானான்னு எழுதி இந்த ஃபிஷ்ஷை வந்து அக்வாரியமில் சேல் பண்ணுவாங்க. நம்மளும் வாங்கிட்டு வந்துடும். பார்த்தா மாடு மாதிரி வளர்ந்துடும். இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷு. இதில் 3 வெரைட்டி இருக்குது. 3மே நீங்கள் பார்த்துட்டா ரெட் பெல்லி, இது பிளாக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஆல்பினோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி, சரிங்களா? இது வந்து குரூப்பாக இருக்கிறதுக்கு லைக் பண்ணும். அதாவது ஸ்கூலிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலிங் ஃபிஷ்னால் கூட்டமாக சுத்தம், சரிங்களா? அப்படி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது ஒரே ஒரு பாக்குவாக வச்சுக்கலாம். இல்லை ஆஸ்கரோட டேங்க் மேட் தானே, இது டேங்க் மேட்டாக வச்சுக்கலாம். இந்த விஷயம் தெரியாமல் அக்வாரியம் ஹாபியில் யாருமே இருக்க மாட்டாங்க. டேங்க் கிளீனர், அதாவது பிளெகோஸ்டமஸ் அப்படின்னு ஒரு ஃபிஷ்ஷு. இது வந்து ஆல்கே, அடுத்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் டேங்க்கில் டெவலப் ஆகிற ஆல்கே மட்டும்தான் சாப்பிடும். இது கண்டிப்பாக ஆஸ்கரோட டேங்க்கு ஒரு செமையான ஒரு டேங்க் மேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை வச்சுக்கிறது நல்லது. க்ரீன் டெரர் பேரை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ அக்ரெசிவான ஃபிஷ்ஷுன்னு. ஆனால் உண்மைக்கு அவ்வளோ அக்ரெசிவான ஃபிஷ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான சிக்லெட்னே சொல்லலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிக்லெட், சரிங்களா? ஆஸ்கருக்கு அவ்வளோ கரெக்டாக பொருந்தும், சரிங்களா? ஆஸ்கரை வந்து இதை அட்டாக் பண்ண வந்தாலும் இது தன்னை தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், சரிங்களா?